வெற்றி. கிராமத்துல எவ்வளோ பேர் ஆசையா என் மீது நம்பிக்கை வைத்து மாம்பழத்துக்கு வாக்களித்தாதான் நல்ல திட்டங்கள் வரும் என்ற மிகுந்த நம்பிக்கையோட வாக்களித்து எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு அதை சாதித்தார்கள். அதே போல தர்மபுரி காவிரி உபநீர் திட்டத்தையும் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக அதை கொண்டு வரும். அதற்காக நாங்கள் முழு முயற்சி எடுப்போம். அது நாங்க பதவியில இருந்தாலும் சரி, பதவியில் இல்லை என்றாலும் சரி, போராட்டத்தினாவது அதை கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த முயற்சி எடுத்து அதை கொண்டு வருவோம். இப்ப கூட பார்த்திருப்பீங்க 15 திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த 15 திட்டங்களும் என்னன்னு பேரே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்கின்றன என்பதையே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அதை கொண்டு வந்தாங்க வெளியில. அதையெல்லாம் திட்டமாக வெளியிடுவதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்களும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிப்காட் வந்ததற்கும் பல முறை சட்டமன்றத்தில் தர்மபுரி இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அதற்காக பேசி சிப்காட்டையும் அதற்கு கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்ததுனால தான் சிப்காட்டுக்கு இந்த இடமாவது ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும். மொரப்பூர் ரயில்வே திட்டம், அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் யாருமே கொண்டு வரதுக்கு முயற்சி கூட செய்யல. ஆனா எவ்வளவு வருஷமா அது கிடப்பில போடப்பட்ட திட்டம், அதையும் நிதி ஒதுக்கீடு செய்து துவக்க வைத்ததே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது. ஆகையால் எந்த நல்ல திட்டம் தர்மபுரிக்கு வந்திருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வருவதற்காகவும் பாடுபட்டது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே போல இந்த காவிரி தர்மபுரி உபநீர் திட்டத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் கொண்டு வரும் என்பது நாங்கள் ஒரு முழு முயற்சியோடு ஈடுபடுவோம். கண்டிப்பாக அதை தொடர்ந்து போராடுவோம் என்பதுதான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம். நன்றி. மேடம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக ஆட்சியுடைய 3 ஆண்டு கால சாதனை கிடைத்த வெற்றின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றாலே இடைத்தேர்தல் என்றாலே அது எப்படி நடக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் அது நடந்தது. இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அது ஒரு அருமையான வெற்றின்னு நீங்க சொல்லலாம். ஏனென்றால் எந்த ஒரு அதிகார பலம், பணபலம், ஆள்பலம் எல்லாவற்றையும் மீறி நாங்க எந்த இடைத்தேர்தலிலும் வாங்காத ஒரு வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெற்றிருக்கிறது என்றால் உண்மையான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சியோட இடைத்தேர்தல் வெற்றி என்றால் நீங்க கருதுவீங்க. ஒகேனக்கல் தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்லி கர்நாடக அரசு மறுத்துட்டு வராங்க. நேற்று பார்த்தோம்னா கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டுருக்காங்க. இது எப்படி சாத்தியம் ஆகும்? எப்படியும் பாத்தீங்கன்னா இப்ப அப்படி சொல்லுவாங்க தான். ஏன்னா எப்பயுமே அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கிறது. அதற்காக நம்ம பேசி கொண்டுதான் இருக்கிறோம். கண்டிப்பா திறந்து விடணும்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால அணைகள்ல பாத்தீங்கன்னா 104 டிஎம்சி தான் அவங்க சேர்த்து வைக்க முடியும். ஏற்கனவே 80 டிஎம்சி வந்துடுச்சு. தினம் 3 டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருக்குது. ஏன்னா தண்ணி மழையும் அதனால தண்ணி வந்துட்டே இருக்குது. இன்னும் 10-15 நாள் தானாவே நிரம்பிடும். வேற வழியில 104க்கு மேல எப்படி கொள்ளளவு இருக்கும். அப்ப கண்டிப்பா திறந்து விட்டுதான் ஆகணும். அப்போ ஒரு 6 மாசத்துக்கு அதை பத்தி யாரும் பேசக்கூட மாட்டாங்க. நீட் தேர்வோட நிலைப்பாடு எப்படி மேடம் இருக்கு? மத்திய அரசுல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்க அதை ரத்து பண்ண முடியாதுன்றாங்க. திமுக தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்துட்டே இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீட் தேர்வு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு இந்த தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அது தொடர்ந்து அந்த நிலைப்பாடுல தான் இருக்கும்.